ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, எம்பி எலெக்ஷன் வந்து வரப்போகுது. உங்கள் ஊரில் உங்கள் தொகுதியில் யார் வந்து கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறாங்க, எத்தனை பேர் மொத்தம் நிற்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எலெக்ஷனோட கமிஷனோட அஃபிஷியல் ஆப்பு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா KYC, அதாவது நவ் யுவர் கேண்டிடேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இதனோட ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு KYCன்னு டைப் பண்ணாலே போதும். அதாவது ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நவ் யுவர் கேண்டிடேட்டுன்னு போடலாம். ஓகேவா, போட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆல் நாமினேஷன் எல்லாத்தையுமே வந்து காமிக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஊரில் யார் வந்து நிற்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் க்ரிட்டேரியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்க பாருங்கள். இதில் வந்து செலக்ட் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்க பாருங்கள். ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டோ, நம்ம எல்லாம் தமிழ்நாடு தான், தமிழ்நாடு வந்து ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த தொகுதி அப்படின்ட்டு நீங்கள் எந்த தொகுதியோ அந்த தொகுதி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாருங்கள் எல்லா பாராளுமன்ற தொகுதியுமே வந்து இருக்குது. இதில் எந்த தொகுதியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர்னு சூஸ் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டா மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 ஆல் நாமினேஷன், 50 பேர் வந்து நாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 31 பேர் தான் வந்து செலெக்ஷன் வந்து ஆகியிருக்காங்க. மற்ற பேர்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு சில காரணங்களால் அவங்க ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 31 பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, 13 பேர் ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர் மேலே கிரிமினல் கேஸ் வந்து இருக்குது, அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 31 பேர் வந்து இப்போ வெள்ளூரில் வந்து போட்டிடுறாங்க, வேலூர் பாராளுமன்ற தொகுதியில். ஓகேங்களா, இவங்க தான் அவங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து பார்த்துக்கலாம். இன்னுமே நம்ம மோர் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மன்சூர் அலிகான், நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய ஒரு திரைப்பட நடிகர். அவர் மன்சூர் அலிகான் வந்து பார்க்கலாம். பார்ட்டி என்ன கட்சிக்காரர் சேர்ந்தாருன்னா அவர் சுயேட்சையாக தான் வந்து போட்டிடுறாரு. அவங்களது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அவரது கிளிக் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அவரோட அப்பா பேர் போட்டிருக்காங்க, அப்துல் சலாம்ன்ட்டு. அவருடைய ஏஜ் வந்து 61. அவரோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஆனால் அவர் வந்து எங்கே போட்டிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் போட்டிடுறாரு. ஓகேங்களா, வேலூர் தொகுதியில். ஓகேங்களா, இந்த அஃபிடிவேட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னா அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அவங்க வந்து தேர்தலுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, நாமினேஷனாக, அப்போ வந்து இதை தான் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் ஸ்கேன் பண்ணி வந்து நமக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவரோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்கும். அவரோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, அவரோட அட்ரஸ்ஸு. ஓகேங்களா, அதே மாதிரி அவரோட ஃபேஸ்புக்கு ஐடி, அதனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட பேன் நம்பரு, அப்புறம் அவருக்கு வந்து எவ்வளோ சொத்து வந்து இருக்குது அப்படின்ற அதனோட டீட்டெயில்ஸு. அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, அவரோட பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட சொத்து மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து வருமான வரி கட்டுவாங்க இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க மேலே ஏதாச்சும் வந்து கேசஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபைல் ஆகிருக்கா, இப்போ கரண்ட்டில் ஏதாச்சும் இருக்கா, இல்லை கோர்ட்டில் கேஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேங்க்கில் எங்கெங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, அதனோட டீட்டெயில்ஸு. அப்புறம் அவங்க பேரில் இருக்கிற தங்கம், அப்புறம் வந்து அவங்களோட சேமிப்பு திட்டமாக இருக்கட்டும், எஃப்டி, ஆர்டி, அப்புறம் வந்து அவங்களுக்கான கம்பெனி, அப்புறம் வந்து அவங்க மொத்தம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க பேரில் இருக்கிற அந்த காரு, பைக்கு, இந்த மாதிரியான இவங்க வேறு ஏதாச்சும் லோன் கட்டுறதா இருக்கட்டும், இவங்க யாருக்குன்னா கடன் கொடுத்ததாகட்டும், அவங்க பேரில் இருக்கிற சொத்து மதிப்பு, எவ்வளோ நிலம் இருக்குது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு சில பேர் தமிழில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் இங்கிலீஷில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க பேரில் இருக்கிற சொத்து மதிப்பு விவரம் எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது அப்புறம் வந்து அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவரோட நேமில் எவ்வளோ இருக்குது, அவங்களோட ஒய்ஃப் நேமில், அப்புறம் அவங்க பசங்க நேமில், அந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து எல்லாருதுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ வேறு யாருதுன்னா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதிலே போய்ட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக், இப்போது யார் ஃபெமிலியர் ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருன்னா கோயம்புத்தூர் போடுவோம்.
கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை நிற்கிறார் இல்லையா, அவரோடது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது இருக்குது பாருங்கள், அண்ணாமலை. அவரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவரோட அட்ரஸ் கோயம்புத்தூர், 39 வயசு, பாரதிய ஜனதா பார்ட்டியில் வந்து நிற்கிறாரு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் அவரது பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். யார்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் இதை பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஓட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான எலெக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸுக்கெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இது. முக்கியமாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.